ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 மேக்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருக்க சாப்டர் 5 நம்பர் ப்ளே பேஜ் நம்பர் 126 இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஷின்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேஜ் நம்பர் 126 இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஷின்ஸ் பார்க்கலாம். Find without dividing whether the following numbers are divisible by 9. So divisibility by 9 வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா sum of digits வந்து divisible by 9 இருந்துச்சுன்னா அப்போ அந்த நம்பரும் divisible by 9 சொல்லு. ஸோ இந்த நம்பர் 123 கொடுத்துருக்காங்க. இதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன 1 + 2 + 3 ஈக்குவல் டு 1 + 2 3 3 + 3 6. ஸோ 6 வருது. இப்போ 6 வந்து divisible by 9 இல்ல. ஸோ it is not divisible by 9. Thus 1 2 3 is not divisible by 9. இப்போ second question 405. So sum of digits 405 என்னது 4 plus 0 plus 5. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 9 வருது. So 9 is divisible by 9. So it is divisible by 9. அதனால 405 is divisible by 9. இப்போ third question 8888. இதோட sum of digits என்ன 8 plus 8 plus 8 plus 8. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 32. இப்போ 32 is divisible by 9 ன்னு கேட்டா இல்ல. So it is not divisible by 9. Thus 8888 is not divisible by 9. Fourth subdivision 93,547. So இதோட sum of digits என்ன 9 plus 3 plus 5 plus 4 plus 7. So add பண்ணா நமக்கு 9 plus 3 12 12 plus 5 17 17 plus 4 21 21 plus 7 28 வருது. So 28 is divisible by 9 ன்னு கேட்டா இல்ல. So it is not divisible by 9. அதனால 93,547 is not divisible by 9. Fifth subdivision 358095. So 3,58,095. So இதோட sum of digits வந்து 3 plus 5 plus 8 plus 0 plus 9 plus 5. So எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் நம்ம ஈஸியா இந்த sum of digits நம்ம கால்குலேட் பண்ணி அது divisible by 9 இல்லையான்னு பார்த்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் divisibility of 9க்கு. So இதை ஆட் பண்ணா நம்ம 8 plus 8 16 16 plus 9 25 25 plus 5 30. So 30 is not divisible by 9 தான். அப்போ 3,58,095 is not divisible by 9. Second question என்ன சொல்லிருக்காங்கன்னா find the smallest multiple of 9 with odd digits. So first multiple of 9 என்ன 9. So அது வந்து ஒரு 1 digit number. இதுதான் ஸ்மாலஸ்ட் டிஜிட். பட் இது வந்து ஒரு ஆட் நம்பர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆட் டிஜிட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் டிஜிட் இல்லாம ஒரு மல்டிபிள் ஆஃப் 9 அது ஸ்மாலஸ்ட் இருக்கிறதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 18ங்கிறது செகண்ட் மல்டிபிள். அது வந்து ஒரு இதுல வந்து 1ங்கிறது ஒரு ஆட் டிஜிட். ஸோ இதுவுமே அந்த நம்பர் இல்லை. பட் ஒரு 2 டிஜிட்டை ஆட் பண்ணும் போது நமக்கு ஒரு மல்டிபிள் ஆஃப் 9 கிடைக்கும் இல்லையா, அது கண்டிப்பா அது 9 இருக்காது. ஏன்னா ஒரு ஆட் அண்ட் ஒரு ஈவன் நமக்கு ஆட் பண்ணாதான் நமக்கு ஒரு ஆட் நம்பர் கிடைக்கும். ஸோ 9ங்கிறது ஒரு ஆட் நம்பர். இப்போ ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணும் போது அது மல்டிபிள் ஆஃப் 9ல வரணும். அந்த மல்டிபிள் ஆஃப் 9 வந்து 9 கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு ஆட் அண்ட் ஈவன் ஆட் பண்ணாதான் நமக்கு ஒரு ஆட் வரும். ஸோ நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 9 என்ன 18. ஸோ 18ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ 2 ஈவன் நம்பரை நம்ம ஆட் பண்ணும் போது கிடைக்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ அந்த நம்பர்ல எல்லா டிஜிட்ஸுமே ஈவனா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ எல்லா டிஜிட்ஸும் ஈவனா இருக்கும் போது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஆன்சரும் ஈவனா தான் வரும். ஸோ ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 9 விச் இஸ் ஈவன் நம்பர் வந்து 18 தான். ஸோ அதனால நமக்கு வந்து ஆட் பண்ணா 18 வர மாதிரி ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்க்கணும். அதுக்கு எல்லா நம்பர்ஸுமே ஈவன் நம்பர்ஸ்னால 0 2 4 6 8 இந்த 5 நம்பருக்குள்ளதான் கண்டிப்பா இருக்கும். இதோட காம்பினேஷன்ஸ் தான் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் 1 டிஜிட்னா 9 தான். இப்போ 1 டிஜிட்னா 9 தான் மல்டிபிள் ஆஃப் 9. அது வந்து இல்லை. ஸோ 2 டிஜிட்ல பார்க்கலாம். இப்போ 2 டிஜிட்ல பார்த்தோம்னா இந்த காம்பினேஷன்ஸ்ல இருக்கணும்.
ஸோ இதோட காம்பினேஷன்ஸ்ல பார்த்தோம்னா 0 எது கூட ஆட் ஆனாலுமே நமக்கு 2 4 6 8 தான் வரும். 9 மல்டிபிள் ஆஃப் 9ல வரவே வராது. நெக்ஸ்ட் 2 இப்போ 2 எடுத்தோம்னா 2 + 4 பண்ணாலும் 2 ஓட காம்பினேஷன்ஸ்ல வந்துச்சுன்னா 2 + 4 பண்ணாலும் 6 2 + 6 பண்ணாலும் 8 2 + 8 பண்ணாலும் 10 எதுவுமே நமக்கு வரல 9 மல்டிபிள்ஸ்ல. இப்போ 4 ஓட காம்பினேஷன்ஸ்ல பார்த்தோம்னா 4 2 முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ 4 and 6 பண்ணா 10 வருது. 4 and 8 பண்ணாலுமே நமக்கு 12 தான் வருது. ஸோ மல்டிபிள் ஆஃப் 9ல வரல. ஸோ மீதி இருக்கிறது 6 and 8 காம்பினேஷன். ஸோ இந்த ரெண்டு நம்பர் காம்பினேஷன்ல வந்தாலுமே நமக்கு அது வந்து 9ஓட மல்டிபிள்ல வரல. பிகாஸ் 8 + 6 is 14. ஸோ அதனால நம்ம 3 டிஜிட் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம். 0 காம்பினேஷன்ஸ்ல வரணும்னா நம்ம 204 206 208 இதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு மேல 4ல ஸ்டார்ட் ஆகும் 40 அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஸ்மாலஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஸோ ஒரு நம்பரை வந்து நம்ம 0ல ஸ்டார்ட் பண்ண முடியாது 3 டிஜிட்ல. அதனால அதுக்கு அடுத்த பெருசா இருக்க நம்பர் வந்து 2 தான். ஸோ 2 போடுறோம். ஸோ 2ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அண்ட் 0 காம்பினேஷன்ஸ்ல வர மாதிரி நம்பர்ஸ்லாம் இது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆட் பண்ணா நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ல வரல. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் 2 வச்சு பார்க்கலாம் அண்ட் மற்ற காம்பினேஷன்ஸ் 2 4 6 8 இது எல்லாமே போட்டு பார்க்கலாம். ஏன்னா 0 காம்பினேஷன்ஸ் இங்கேயே வரலன்னு பார்த்துட்டோம். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணா நமக்கு 6 8 10 12. ஸோ இதுவுமே நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ல வரல. இப்போ இங்க 2க்கு பதில் நம்ம 4 போட்டு பார்க்கலாம் அண்ட் மீதி இருக்க நம்பர் 4 6 8. ஸோ 2 4 4 2 4 6 2 4 8ங்கிற இந்த காம்பினேஷன்ஸ் போட்டு பார்க்கலாம். இப்போ இது பார்த்தா 10 12 2 + 4 6 6 + ஓகே 14. ஸோ இதுவுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ல வரல. அதுக்கு அடுத்து 8ஓட காம்பினேஷன்ஸ்ல போட்டு பார்க்கலாம். ஸோ 2 8 4 2 8 4 கூட போட தேவையில்லை. இங்கே 2 4 8ன்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் பார்த்துட்டோம். அதனால தான் 2 8 8 போட்டு பார்க்கலாம். அப்போ 2 8 8னா 8 + 8 16 + 2 18. ஸோ 18 வந்துச்சு which is the multiple of 9. ஸோ இது காம்பினேஷன்ஸ்ல நம்ம பார்த்தோம் 2 + 8 + 8 வந்து 18 வந்திருக்கு which is a multiple of 9. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்ல வர நம்பர் வந்து நமக்கு மல்டிபிள் ஆஃப் 9ல இருக்கும். அப்போ இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம 8 8 2 8 2 8 இந்த மாதிரி எது போட்டாலுமே அது பெருசா இருக்கும். இதுல நம்ம பார்த்ததுதான், அதாவது 288 சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எழுதணும். அந்த மாதிரி எழுதும் போது நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைக்கும். அப்போ the smallest multiple of 9 without odd digit is 288. So smallest multiple of 9 without odd digit வந்து 288. Third question, find the multiple of 9 that is closest to 6000. இப்போ 6000க்கு நியர்பை இருக்க ஒரு மல்டிபிள் ஆஃப் 9 கேட்குறாங்க. இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 9ஓட மல்டிபிளா இருந்தா அது வந்து மல்டிபிள் ஆஃப் 9 நமக்கு தெரியும். அப்போ இப்போ 6 கூட என்ன ஆட் பண்ணா நமக்கு 9 வரும்? இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா 6000 6 இது எல்லாமே 0ங்கிறதுனால சம் ஆஃப் டிஜிட் நமக்கு 6 தான் வருது. அப்போ இது வந்து 9 ஆகணும்னா நமக்கு என்ன பண்ணணும்? +3 பண்ணணும். அப்போ இங்க வந்து இந்த 3 டிஜிட்ல ஏதாவது ஒண்ணு 3 வரணும். இப்போ 6300 ஆகும். இல்லைன்னா இங்க போட்டோம்னா 6030 ஆகும். இங்க போட்டோம்னா 6003 ஆகும். ஸோ இதுக்கு 6000க்கு நியர்பை எது இருக்கு? 6300 30 இல்ல 3 6003 தான். ஸோ இஃப் வி ஆட் 3 to 6000 6003 வரும். ஸோ இட் இஸ் divisible by 9. Thus the multiple of 9 that is closest to the number 6000 is 6003. ஸோ இது வந்து 6000க்கு அடுத்து இருக்க நம்பர் வந்து 6003. இதுதான் க்ளோசஸ்ட் நம்பர் தட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 9. ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் கூட க்ளோசஸ்டா இருக்கலாம்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இங்க இருந்து நம்ம 3 ஆட் பண்ணாலே நமக்கு 6003 கிடைக்குது. அப்போ இங்க 3 ஆட் பண்ணோம். இப்போ இதுக்கு முன்னாடி இதோட ப்ரீவியஸ் மல்டிபிள் ஆஃப் 9 என்னவா இருக்கும்னா நமக்கு -9 பண்ணணும். ஏன்னா இப்போ மல்டிபிள் ஆஃப் 9 எப்படி வரும்? 9 18 27 ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம 9 பிளஸ் பண்ணுவோம்.
அப்படிதான் நமக்கு வருது. அப்போ ப்ரீவியஸ் மல்டிபிள் நமக்கு எப்படி தெரியும்? 27 இருந்து -9 பண்ணா 18, 18 இருந்து -9 பண்ணா 9. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ப்ரீவியஸோட 9ஓட மல்டிபிள் நமக்கு தெரியும். ஸோ வாட் எவர் இப்போ 8ஓட மல்டிபிள்னாலும் ப்ரீவியஸ் பண்ணா -8 பண்ணும். அந்த மாதிரி தான் அடுத்த மல்டிபிள் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த நம்பரால பிளஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் மல்டிபிள் நமக்கு தெரியணும்னா அந்த நம்பரால மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ 6003ங்கிறது ஒரு மல்டிபிள் நமக்கு தெரியும். இதோட ப்ரீவியஸ் மல்டிபிள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ 6003 இதுல இருந்து நம்ம 9 மைனஸ் பண்ணுவோம். அப்போ இங்க borrow பண்ணணும். 5 10 9 10 9 13. இப்போ 13 minus 9 4. இது 9 9 5. ஸோ 5994 தான் 6000க்கு முன்னாடி இருக்க ஒரு மல்டிபிள். அப்போ இது நியரஸ்டா 6003 நியரஸ்டானா இப்போ 5994க்கும் 6000க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா 6 நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் 6003க்கும் 6000க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா 3 நம்பர்ஸ். ஸோ எது க்ளோசஸ்ட்? 6003 தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். பட் இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் இல்ல அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதோட ப்ரீவியஸ் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு -9 பண்ணா போதும். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஓகே, fourth question. How many multiples of 9 are there between 4300 to 4400? இந்த ரெண்டு நம்பருக்குள்ள எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது எப்படி பார்க்கணும்னா 4300 முதல்ல ஒரு மல்டிபிளான்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம சம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 4 + 3 7. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் +2 பண்ணா நமக்கு 9 கிடைக்கும். அப்போ இந்த நம்பர் கூட நம்ம +2 பண்ணணும். 4 + 3 + 0 + 2. இப்போ 4302. இப்போ இதுதான் வந்து ஸ்டார்டிங் நம்பர் which is multiple of 9. இந்த 4300க்கு அப்புறம் வர நம்பர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 9. இப்போ நெக்ஸ்ட் 4400 வந்து ஒரு மல்டிபிளான்னு பார்க்கணும். இப்போ இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 8 வருது. அப்போ இது கூட +1 பண்ணா நமக்கு 4401 அதை விட அதிகமா போகும். நமக்கு வந்து இதுக்குள்ள வர நம்பர்ஸ் தான் நமக்கு தெரியணும். அப்போ இதுக்குள்ள வந்து மல்டிபிள் ஆஃப் 9 என்னவா இருக்கும்னா 4001 வந்து மல்டிபிள் ஆஃப் 9 which is nearest to this. அப்போ இதோட ப்ரீவியஸ் ஒன் நம்ம பார்க்கணும். இப்போ இதோட ப்ரீவியஸ் மல்டிபிள் ஆஃப் 9 பார்க்கணும்னா நம்ம -9 பண்ணணும். இப்போ -9 பண்ணா ஸோ இங்க borrow பண்ணணும். 11 - 9 2 9 இதெல்லாம் அப்படியே போட்டுடலாம். இப்போ 4392. இப்போ 4392 தான் இதோட இந்த நம்பருக்குள்ள இருக்க கடைசி மல்டிபிள் ஆஃப் 9. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது? லாஸ்ட் டேர்ம் that is multiple of 9 and first term that is multiple of 9 இந்த given range வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ லாஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா 4392, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 4302. இப்போ டிஃபரன்ஸ்ங்கிறது ஒவ்வொரு மல்டிபிள்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஒவ்வொரு மல்டிபிள்க்கும் உள்ள டிஃபரன்ஸ்னா ஒவ்வொரு மல்டிபிள் எப்போ வரும்? எவ்ரி 9 டேர்ம்ஸ்க்கும் வரும். அதாவது மல்டிபிள் ஆஃப் 9னா அப்போ நம்ம 9 தான் எழுதணும். டிஃபரன்ஸுங்கிறது நம்ம எதோட மல்டிபிள் பார்க்குறோமோ அதுதான். அண்ட் +1 போடணும். இப்போ இதை வந்து நமக்கு மைனஸ் பண்ணா எவ்வளோ கிடைக்குது? 90 கிடைக்குது. ஸோ 90 divided by 9 + 1 இது வந்து 10. ஸோ 10 + 1 11. So thus the multiples of 9 between the two numbers are 11. இந்த ஃபார்முலா இல்லைனாலுமே நம்ம இந்த ரெண்டு மல்டிபிள்ஸும் அதாவது ஸ்டார்டிங் மல்டிபிள் அண்ட் லாஸ்ட் மல்டிபிள் வந்து நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4302 இதை வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம் 9ஆல. இது எக்ஸாக்டா டிவைட் ஆகும் ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 9னு பார்த்தோம். ஸோ 4s are 36, 7 0, 7s are 63, 7 2 8. So 9 into 478 equal to 4302. இதோட குவாஷன்ட் வந்து 478. 9ஓட
478th மல்டிபிள் தான் நமக்கு 4302. இப்போ அதே மாதிரி இது பார்க்கலாம். 4392 872 7 மறுபடியும் 872. இப்போ இதோட குவாஷன்ட் என்ன வருது? 488. ஸோ 9ஓட 488th மல்டிபிள் தான் நமக்கு 4392 வருது. அப்போ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இதுல இருந்திருக்கும்னா 478ல ஸ்டார்ட் ஆயிட்டு 479, 480, 481, 482, 483, 484, 485, 486, 487, 488. ஸோ 488th மல்டிபிள் தான் கடைசியான வேல்யூ. அது லெஸ் தேன் 4400க்குள்ள இருக்கிறது. அப்போ இந்த மல்டிபிள்ஸ் எல்லாமே 9ஓட இந்த மல்டிபிள்ஸ் எல்லாமே தான் நமக்கு இந்த ரெண்டு நம்பருக்குள்ள இருக்கு. அது மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணணும் ரெண்டு நம்பரையும். அப்போ எத்தனாவது 9th மல்டிபிள் நமக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே லைனாக எழுதிட்டு எண்ணி பார்த்தா நமக்கு 11 வரும். ஸோ 11 மல்டிபிள்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி அந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி டிவைட் பண்ணி அந்த லைனாக நம்பர் எழுதி நம்ம கவுண்ட் பண்ணி எழுதலாம். அந்த ஃபார்முலா வந்து லாஸ்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் டிவைட் பை எதோட மல்டிபிள் +1 பண்ணணும். ஸோ ஒருவேளை இது மறந்தா கூட நம்ம இப்படி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.